இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நிலவரதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமா அமைஞ்ச அமைப்பு தான் ஐஆர்ஜிசி. ஸோ இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிற அமைப்பு தான் ஈரான் சார்பா இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது யார், ஸோ இந்த ஐஆர்ஜிசிக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இந்த ஐஆர்ஜிசி அமைப்பை கண்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அதற்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி. ஸோ இந்த அமைப்பினுடைய கமாண்டர் கொல்லப்பட்டதற்காக தான் ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலை பழிவாங்கிறதுக்காக டசன் கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே ஏவுனாங்க. அந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே ஏவுனதும் இதே ஐஆர்ஜிசி அப்படிங்கிற அமைப்பு தான். என்னதான் ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட அர்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி இராணுவ அமைப்பு இருந்தாலுமே கூட இந்த ஐஆர்ஜிசிக்கு தான் ஈரான் அரசாங்கம் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக அயத்தொல்லா அலி காமினிக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதாவது ஈரானினுடைய தலைவர். ஆனால் அர்தேஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்லாம் கிடையாது, ஏதோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு இராணுவ அமைப்பு அப்படிங்கிறத ஈரானுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இரும்பு கரம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஐஆர்ஜிசிக்கு ஈரான் அரசாங்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அப்படி இந்த ஐஆர்ஜிசிக்கு பின்னாடி என்னதான் வரலாறு இருக்குது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாமா. இரண்டாம் உலகப் போர் காலகட்டம் முடிஞ்சதையுமே உடனடியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பனிப்போர் மூண்டது இல்லையா, அந்த சமயத்தில் பல நாடுகள்லையும் ஆட்சி கவிழ்ப்புகள் ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த இரண்டு வல்லரசுகளும் மாற்றி மாற்றி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது ஈரான்லையும் நடந்தது. கடந்த 1953ஆம் ஆண்டு ஈரானில் இருந்த பிரதமரான முகமது மொசேடே அப்படிங்கிறவரை பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உதவியோட ஈரானின் இராணுவமே ஆட்சியை விட்டு தூக்கியிருந்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் ஈரானினுடைய அன்றைய பிரதமர் இந்த மேற்குலக நாடுகளுடைய எண்ணத்துக்கு ரொம்பவே குறுக்க நின்று இருந்திருக்கா அப்படி. ஸோ அதனால அவர் ஆட்சியை விட்டு தூக்கிடலாம், அவரை தூக்கிட்டா ஈரானை பொறுத்த வரைக்கும் மன்னர் ஆட்சி நாடு தான். பஹல்வி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் ஈரானில் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அந்த வம்சாவளியை சேர்ந்த முகமது ரேசா பஹல்வி அப்படிங்கிறவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி அதிகாரம் எல்லாமே போயிடும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் மூலமாக அவங்க நினச்சது எல்லாம் ஈரானில் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த முகமது மொசேடே அப்படிங்கிற நபரை ஈரான் இராணுவத்தோட உதவியோடையே ஆட்சியை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஈரானோட வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது நடந்து முடிச்ச பிறகு முகமது ரேசா பஹல்வி ஆட்சிக்கு வந்ததையுமே மேற்குலக நாடுகளுக்கு சார்பாக பல விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறத ஈரானுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியும் நடத்தப்படுது. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த மாடர்னைஸ் பண்ணுறது, மேற்குலக நாடுகள் இருக்கிற டெக்னாலஜியிலேருந்து அவங்க உடை ஆபரணங்கள் இந்த மாதிரி மொத்தமாக கலாச்சாரம் மொத்தமாக ஈரானுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி முகமது ரேசா பஹல்வி மூலமாக எடுக்கப்பட்டது. இது ஈரான்ல இருந்தா பலருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பஹல்வி செஞ்சது பிடிக்காம இருந்த பலரையும் ஒருங்கிணைத்து அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த தயாரானவர் தான் ரூஹல்லா காமினி. இந்த ரூஹல்லா காமினிக்கு அடுத்து வந்தவர் தான் இப்போ பதவியில் இருக்கக்கூடியவரான அயத்தொல்லா அலி காமினி அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த ரூஹல்லா காமினி மற்றும் இவருடைய ஆதரவாளர்களுக்கு முகமது ரேசா பஹல்வி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஆதரவாக இருந்ததும் அவங்க சொல்றதை எல்லாம் கேட்டதும் சுத்தமாகவே பிடிக்கல. இதனால இந்த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக கடந்த 1964 ரூஹல்லா காமினி நாடு கடத்தப்படுகிறார். ஸோ ஈரான்லேயே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. அதனால வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுறா. அப்படி என்னதான் ரூஹல்லா காமினி ஈரானில் இல்லை அப்படின்னாலுமே கூட அவருடைய ஆதரவாளர்களால் தொடர்ந்து அந்த போராட்டம் நடத்தப்படுது. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு வாக்கில் இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு முகமது ரேசா பஹல்விக்கு எதிராக வெடிக்கவும் முகமது ரேசா பஹல்வி ஈரானை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அதன் விளைவா ஈரான் அரசாங்கம் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டா ரூஹல்லா காமினியினுடைய ஆதரவாளர்கள் கட்டுப்பாட்டுக்கு வருது. உடனடியாக அவங்க காமினியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வலியுறுத்துறாங்க. ஸோ அவர் 1979ஆம் ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய ஈரான் அரசாங்கத்தை உருவாக்குறாரு. இதைத்தான் நம்ம ஈரானியன் ரெவல்யூஷன் அல்லது ஈரானிய பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ரூஹல்லா காமினியினுடைய அரசாங்கத்துக்கும் முன்னாடி இருந்த முகமது ரேசா பஹல்வியினுடைய அரசாங்கத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ரேசா பஹல்வி ஃபாலோ பண்ணது ஒரு மன்னராட்சி முறை. அதுவே ரூஹல்லா காமினி பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு ஆட்சி முறையை ஈரானில் ஏற்படுத்தினா. அப்படி ஸோ இஸ்லாமிய சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது இந்த ஈரான் அரசாங்கம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம தியோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். என்னதான் வெற்றிகரமாக ஈரானில் ஆட்சியை பிடிச்சிட்டாலுமே கூட அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ரூஹல்லா காமினிக்கு எழுது. இதற்கு முக்கிய காரணம், அப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருந்த கோல்டு வார் வந்து முடியல, அப்பயும் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இதற்கு நடுவில் மாட்டிக்கிட்டு மீண்டும் எங்கே தன்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரூஹல்லா காமினி அவருடைய நாட்டோட மிலிட்ரியான அர்தேஷை சுத்தமாக நம்ப மறுக்கிறார். இதற்கு காரணம் 1953 இதே ஈரானிய இராணுவமான அர்தேஷ் தான் பிரிட்டன் கூட சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு பிரதமராக இருந்த முகமது மொசேடேவை ஆட்சியை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூஹல்லா காமினி நினைக்கிறார். ஸோ அதன் விளைவாக தன்னுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க மூலமாகவே ஒரு இராணுவத்தை வந்து உருவாக்குறாரு. இதை தான் பொசட்ரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசட்ரான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம IRGC அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த IRGC அல்லது பொசட்ரானுக்கு கொடுக்கப்பட்ட ரொம்பவே முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய புரட்சியை பாதுகாக்கிறது தான். ஸோ அது எப்படிப்பா புரட்சியை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஈரானுடைய புரட்சி அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுடைய கலாச்சாரம் ஈரானுக்குள்ளே வராமல் தடுத்து நிறுத்துறது தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஒரு முறையில் அவர்களுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய மக்களை புரட்சிக்கு தூண்டி விடுவாங்க. அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடந்துடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியதுதான் இந்த IRGCக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ரோல். சிம்பிளாக இந்த புரட்சி பாதுகாக்கப்பட்டால் தான் இப்போ இருக்கக்கூடிய ஈரான் அரசாங்கத்தினால அப்போ சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு ரோலை கொடுத்து IRGCயை மத்திய கிழக்கு பூரா அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு மேற்குலக நாடுகள்னு சொல்லி யாராச்சும் நம்மளுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுறாங்களா, ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம தடுத்து நிறுத்துறது, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதுக்காகவே இந்த அமைப்பு ரொம்ப முக்கியமாக உருவாக்கப்பட்டது. அதே சமயம் ஈரானினுடைய மிலிட்ரியான அர்தேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு ஒரு இராணுவம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் எந்த ஒரு ரோலுமே கொடுக்கப்படலை. ஜஸ்ட் ஈரானுக்குள்ளே இருந்துக்கோங்க, ஈரானோட டெரிட்டரியை மட்டும் பாதுகாருங்க, அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த ரோலுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்தேஷ் அப்படிங்கிற இராணுவ அமைப்பை ரொம்பவே குறுக்கிடுறாங்க. அதே சமயம் IRGCக்கு மிகப்பெரிய அளவுக்கு பவர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. நேரடியாக ஈரானுடைய தலைவரான காமினிக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு IRGC வலுவாக மாறுறாங்க. இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் மூழுது. இந்த போரில் IRGC அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறாங்க. இதோட நேரத்தில் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவில் இந்த சிவில் வார் வந்தப்போ ஆசாத் ரெஜிம்க்கு ஆதரவாக IRGC உள்ளே போயிட்டு அங்கே போரை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் IRGC சிரியாக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக IRGC மத்திய கிழக்கு பூரா தங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத அதிகரிக்கிறாங்க. கூடவே ஈரானுக்கு இந்த ப்ராக்சிஸான ஹெசபுல்லா, ஹவுதி, ஹமாஸ்ன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் எப்படி உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு அமைப்பாக IRGC மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிராக இந்த IRGCயை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சிரியாவில் இந்த குவிட்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அது பெரிய அளவுக்கு ஈரானுக்கு உதவிகரமாக அமைய ஆரம்பிக்குது. கூடவே IRGCயை பயன்படுத்தி மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத ஈரான் கெயின் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி ஈரானுக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த IRGC தாங்க ஈரானுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு ஒரு பவரை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் புரிய வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த IRGC அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய இரும்பு கரம், இவங்க இருக்கிற வரைக்கும் ஈரானை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த IRGC அப்படிங்கிற அமைப்பை ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டில் தூக்கி போட்டுடுறாங்க. கூடவே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ், ஜெனரல்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்கு எதிராகவும் அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. இதோட உச்சபட்ச நடவடிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு IRGCயினுடைய மேஜர் ஜெனரலான குவாசிம் சுலைமானி அப்படிங்கிறவரை அமெரிக்க அரசாங்கம் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமாக கொன்னுடுறாங்க.
ஆக்சுவலாக இந்த காசிம் சுலைமானிங்கிறவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா, IRGC ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவர் கொல்லப்படுற வரைக்கும், அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தான் IRGCயை முன்னின்று வழிநடத்தினவர். ரொம்ப 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 ஒரு முக்கியமான நபர். ஸோ அவரை வந்து அமெரிக்கா கொலை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவன் இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, இப்போ கூட IRGCயினுடைய டாப் கமாண்டர்ஸ் தான் குறிவைக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து இங்கே இருக்கிற ப்ராக்சிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சு இவங்களை வந்து காலி பண்ணிட்டாலே IRGCயை காலி பண்ணிடலாம். ஸோ IRGCயுடைய கமாண்டர்ஸை குறிவைக்கலாம்னு சொல்லி தான் அவங்களோட டாப் கமாண்டர்ஸை குறிவைக்கிறாங்க. கடந்த ஜனவரி மாதம் கூட ஒரு கமாண்டர் இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டார். உடனடியாக அதற்கு பதில் தாக்குதலாக ஈரான் அரசாங்கம் ஈராக்கில் இருந்த மொசாடு தலைமையகம்னு சொல்லிட்டு ஒரு இடத்து மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நம்ம கூட அதை பற்றி வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். கடைசியாக இப்போது ஈரானோட கன்சுலேட் சிரியாவில் இருந்துச்சு இல்லையா, அதில் வச்சு தாக்குதல் நடத்தினதுலேயும் ஒரு IRGC கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி IRGCயினுடைய டாப் கமாண்டர்ஸ் எல்லாம் குறி வச்சு அழிக்கிறதன் மூலமாக அதை வந்து வீக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஈரான் அரசாங்கம் தள்ளப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அமைப்பு இல்லையா, அவங்க மேலேயே கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு தான் ஈரான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதன் விளைவாக தான் தாக்குதல் நடத்தப்படுது. அந்த தாக்குதலையும் IRGCயை வச்சே நடத்தி முடிக்குது ஈரான் அரசாங்கம். நம்ம போன வாரத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஒன்ஸ் ஈரான் அரசாங்கம் அட்டாக் பண்ணதையுமே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க. வேண்டாம், இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், ரிட்டலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எதையும் பண்ணுறதுக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் பைடனே பர்சனலாக நெத்தன்யாஹூ கூப்பிட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கா. அப்படி இஸ்ரேலினுடைய வார் கேபினட்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசனையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ரிட்டலியேட்டரி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பண்ணால் அதனுடைய விளைவுகள்ங்கிறது ரொம்பவே மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த IRGC அப்படிங்கிறதுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதியில் ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் அமெரிக்கா மாதிரியான நாடுகள், மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் கஷ்டப்பட்டே தீர்வாங்க அப்படிங்கிறத சந்தேகமே தேவையில்லை. ஃபைனலாக இந்த IRGC அப்படிங்கிற அமைப்பை இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் பலவீனம் அடைய வைக்க முடியுமா, முடியாதா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.